பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 26 பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். தொடர்ச்சியா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, 8 மகதலேனா மரியாளை காலையில வாரத்தின் முதல் நாள் சந்தித்து, சாயந்தரம் சீஷர்கள் இடத்துல போய் தன்னை காண்பித்து, அதுக்கப்புறம் 8 நாள் கழிச்சு தோமாவை பார்க்கவே ஸ்பெஷலா வர்றார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா, தோமாவுக்கு அவ்வளவு சந்தேகம். சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம் அப்படின்னு. ஆனா தோமா மட்டும் சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறாரு, சிலுவையில தொங்கோடப்பட்டிருக்கிறாரு, கடைசி சொட்டு ரத்தம் சிந்திட்டாரு. கைகள் நான் அவருடைய கையை தொட்டு பார்த்தாதான், விழாவை தொட்டு பார்த்தாதான் நம்பிக்கை வரும்னு சொல்லி பேசுகிற வார்த்தையை இயேசு கவனித்திருக்கிறார். பாத்தீங்களா, சந்தேகப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளுக்கு தம்மையே காண்பிக்க இயேசு வந்திருக்கிறோமா. அதை தொடர்ந்து அதே யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. திபேரியா கடற்கரைக்கு இயேசு காட்சியளிக்கிறார் சீஷர்களுக்கு. எதற்காக இத்தனை முறை இந்த மாதிரி காட்சியளிக்கணும் அப்படின்னா, அங்க தோமாவுடைய சந்தேகத்தை நீக்குவதற்கு தம்மை காண்பித்து நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்க திபேரியா கடற்கரையில பேதுருவும் தோமாவும் ஒரு சிலரும் கூட சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க மீன் பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அத்தனை சீஷர்களுமே குழப்பத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. தன்னுடைய அழைப்பை மறந்து போறாங்க. சீஷர்கள் எல்லாமே கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க, படகுல ஏறி மீன் பிடிக்கவே மறுபடியும் தன்னுடைய காரியங்களுக்கு, தன்னுடைய வேலைக்கு திரும்பி கடந்து போற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்பதான் இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையில நின்னு இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் உயிர்த்தெழுந்துட்டேன்னு சொல்லி இந்த செய்தி கேட்கறதான என் சகோதரனை, என் சகோதரிய, இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கலாம். உங்க கணவரோ இல்ல உங்க மனைவியோ உங்க பிள்ளையோ ரட்சிக்கப்படாம சந்தேகத்தோட இருக்கிறாங்களா? நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஒண்ணு போதும். தோமாவுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவது போல சந்தேகப்படுகிற உங்க வீட்டாருக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார், தரிசனம் காட்டுவார், ஆசீர்வதிப்பார், ரட்சித்து. அதே போல பின்வாங்கி போயிருக்கிறாங்களா உங்க வீட்டுல, உங்க கணவரோ இல்ல உங்க அப்பாவோ அம்மாவோ நல்லா ஏசப்பாக்குள்ள இருந்தாங்க பிரதர், இன்னைக்கு பின்வாங்கி போயிட்டாங்க, நாங்க என்ன செய்யறேன்னு தெரியலன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கண்ணீர் விடாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை விசுவாசம் உள்ள ஜெபத்தை நீங்க செய்யணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். மற்றது எதையும் கவலைப்படாதீங்க. திபேரியா கடற்கரையில பின்வாங்கி போனவர்களை சந்தித்த இயேசு இன்னைக்கு உங்க வீட்டாரை சந்திக்க ஆவலாக இருக்கிறார். செபியுங்கள், பலமான மனுஷர்களாக நிறுத்துவார். பாருங்க, திபேரியா கடற்கரையில சந்திச்ச அத்தனை ஜனங்களையும் மீன் பிடிக்கிறவங்கள மனுஷரை பிடிக்கிறவர்களாய் கட்ட மாற்றினார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி சந்தேகப்படுகிறவர்களையும் பின்வாங்கி போனவர்களுக்கும் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கு என்பதை வெளிப்படுத்தினீரே. இப்படியாகவே உங்களுடைய பிள்ளையை ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் தேவன் அவர்களை ரட்சித்துக் கொள்ள நீ உயிரோடு இருக்கிற என்பதை வெளிப்படுத்தி கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். செபியுங்கள். God bless you.